பாமக வந்து அது ஏற்கனவே எல்லாம் இரு பிரிவா இருக்குது. எந்த பாமக அன்புமணி தலைமை அது அவருதான் ஆரம்பிச்சு நான் தான் உண்மையான பாமக டாக்டர் ஐயா. அதனால அவரு சொல்றதுதான் நமக்கு. ஜனநாயகன் படத்துக்கு அந்த தணிக்கை சான்றிதழ் கிடைக்காம இருக்குங்க. அவங்க தாவேக தரப்புல வந்து மாநில அரசும் மத்திய அரசும் தான் இந்த தணிக்கை சான்றிதழ் கிடைக்காம காரணம் வந்து அவங்க தான். தணிக்கை சான்றிதழுக்கும் மாநில அரசுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அது அவங்க பொறுப்பு, தணிக்கை குழு பொறுப்பு. அதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டமன்ற தேர்தலில் விஜய் கையேற்றவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது அவர் இப்போ ரொம்ப வர நகைச்சுவை அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நல்லாட்சி அமையணுங்கிறதுக்காக விஜய் வந்து முதல்வர் வேட்பாளராக கொண்டு வரணும்னு இயற்கையாக அவருக்கு வழிவிடுது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அது எப்படி அதான் சொல்றேன். இப்போ சமீப காலமாக அவர் வந்து நகைச்சுவை அதிகம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அவர் எதிர்கட்சி தலைவர் வந்து திமுக சார்பில் வந்து 4 லட்சம் கோடி ஊழல் ஒரு குற்றச்சாட்டு அதாவது சொல்லியிருக்கிறாங்க. அவர் இபிஎஸ் ஆளுநர் சந்தித்து அது முதல்ல வந்து 100 கோடி அபராதத்துக்கும் 6 ஆண்டு காலம் சிறை தண்டனை விட்டாங்களா அவங்க தலைவி அம்மா. அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அப்படி நீதிமன்றத்தில் சட்டப்பூர்வமாக நடக்கும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.